கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 12வது அதிகாரம் 32வது வசனத்துல இயேசுவானவர், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே அவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் 2 காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஒன்று, பயப்படாதே. 2, பிதா நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க, அதாவது நித்திய ஜீவனை கொடுக்க பிரியமா இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது எப்பொழுது நம்முடைய பயம் நீங்கும் என்று கவனிப்போம். சங்கீதம் 46, 1, 2, 3 இப்படியாக சொல்கிறது: தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அதாவது, தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது, பலனாய் இருக்கும் பொழுது, ஆபத்து காலத்திலே அவரே நமக்கு அனுகூலமாய் துணையாய் இருக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். எனவே பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும்படியாக நாம் செபிக்கலாம். தேவன் நமக்கு பலனாய் இருக்கும்படியாக செபிக்கலாம். தேவனே நம்முடைய துணையாக இருக்கும்படியாக செபிக்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருந்து, பலனாய் இருந்து, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாய் இருந்து, எந்த சூழ்நிலையிலும் நமக்கு பயம் வராதபடி நம்மை நடத்தி வெற்றி நமக்கு கிடைக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, லூக்கா 12:32 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார் என்ற வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர், நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கும் பொழுது, பலனா இருக்கும் பொழுது, ஆண்டவரே அனுகூலமான துணையா இருக்கும் பொழுது ஒரு நாளும் எங்களுக்கு பயம் ஏற்படாது. இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும், பிரத்யேகமாக இந்த 2025ஆம் வருடம் முழுவதும் நீர் ஆண்டவரே அடைக்கலமாய், பலனாய், அனுகூலமான துணையாய் இருந்து, எந்த சூழ்நிலையிலும் பயம் வராதபடி அவர்களை நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் வனமாகவே செய்தபடினாலே நன்றி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். அனைவருக்கும் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.